வணக்கம் தமிழா. iQOO வந்து இந்தியாவில் iQOO Z9s சீரிஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இன்றைக்கி லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதோட ஒரு முதல் பார்வை அன்பாக்சிங் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். இப்படிப்பட்ட ஒரு பாக்ஸை வந்து அனுப்பியிருக்காங்க. இது வந்து ரீட்டைல் பாக்ஸ் இல்லை, அது வந்து உள்ளே இருக்குது. இந்த பாக்ஸ்லேருந்து நம்ம வந்து வீடியோ ஆரம்பிக்கலாம். ஃபுல்லி லோடட் ஃபார் மெகா டாஸ்கர்ஸ்னு போட்டிருக்கு. உள்ளே வந்து இந்த ஃபோனோட ரீட்டைல் பாக்ஸ் இருக்குது. அப்புறம் சில கார்ட்ஸ் வச்சுருக்காங்க. அந்த ஃபோனோட ஹைலைட்ஸ்லாம் அது என்னென்னு பார்க்கலாம். லான்ச்சிங் ஆன் August 21, அதாவது இன்னைக்கு 50 மெகாபிக்சல் சோனி IMX882 OS கேமரா, செக்மெண்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் கர்வ்டு ஃபோன், செக்மெண்ட்ஸ் பிரைட்டஸ்ட் கர்வ்டு ஃபோன், செக்மெண்ட்ஸ் ஸ்லிம்மஸ்ட் கர்வ்டு ஃபோன். எப்படிலாம் ஒரு புது கேட்டகரி உண்டாக்குறாங்க பார்த்தீங்களா? இந்த செக்மெண்ட்டில் கர்வ்டு ஃபோன் கேட்டகரியில் இந்த மாதிரி இருக்குன்னு போட்டிருக்காங்க. சரி, இப்போ வந்து இந்த ரீட்டைல் பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். இதான் வந்து இந்த iQOO Z9s Pro ஃபோன். எங்கிட்ட இருக்குது ஃப்ளாம் பாயிண்ட் ஆரஞ்சுங்கிற அந்த கலர். இது வந்து 2 கலரில் கொண்டு வராங்க. இந்த கலர் தவிர்த்து லக்ஸ் மார்பிள்னு இன்னொரு கலரும் இருக்குது. ஸோ இந்த ஆரஞ்சு கலர் வந்து பார்த்தீங்கன்னா பாலிகார்பனேட் பேக் தான், பட் அதில் வந்து ஒரு லெதர் ஃபினிஷ் வந்து தந்திருக்காங்க. ஃபேண்டா ஆரஞ்சு கலர் இது. எனக்கு பிரைட்டான கலர்ஸ்லாம் பிடிக்கும். ஸோ இது வந்து எனக்கு நல்லா இருக்குது. ஒரு ஸ்லிம்மான ஒரு ஃபோன். கார்னர்ஸ் வந்து கவுடாக பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ பாக்ஸுக்குள்ளே வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு இந்த டிசைனுக்கு வருவோம். டிரான்ஸ்பரண்ட் சாஃப்ட் பேக்கேஜ் இருக்குது. யூசர் கைடு, பின்னு, டைப் சி கேபிள், 80 வாட்ஸ் ஃப்ளாஷ் சார்ஜ் வந்திருக்காங்க குயிக் சார்ஜிங்காக. ஸோ இப்போ வந்து டிசைன் பார்ப்போம். இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு கலராக பண்ணியிருக்காங்க. எர்கானமிக்கான ஒரு ஃபினிஷ், கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. பேக்கில் வந்து எட்ஜஸ் வந்து கவுடாக பண்ணியிருக்காங்க, கார்னர்ஸும் கவுடாக இருக்குது. ஸோ ஹேண்ட் ஹெல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லாயிருக்கு. ஸோ இந்த ஆரஞ்சு கலர் வேரியண்ட் வந்து 7.99 mm திக்னஸில் வருது. அந்த லக்ஸ் மார்பிள் வேரியண்ட் வந்து 7.49 mm திக்னஸில் வருது. ஸோ ஸ்லிம்மான ஃபோன்னு அவங்க 7.49 சொல்கிறது அந்த மாடல். பட் இதுவும் வந்து ஸ்லிம்மாக தான் இருக்குது. 185 கிராம்ஸ் வெயிட்டில் இது வந்து பண்ணியிருக்காங்க. இந்த கேமரா மாடியூல் வந்து க்யூட்டாக நல்லாயிருக்கு. ஆரோ லைட் ஃப்ளாஷும் வந்து இந்த கேமரா மாடியூலில் இருக்குது. டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாய்ஸ் கேன்சலிங் மைக் தந்திருக்காங்க. கீழே வந்து ஒரு ஸ்பீக்கர். இந்த ஃபோனில் வந்து டூவல் ஸ்பீக்கர்ஸ் தராங்க. ஹைரஸ் ஆடியோ சர்டிஃபிகேஷன் ஓடி வருது. பட் டால்பி இருக்க மாதிரி சொல்லலை. ஸோ டால்பி கிடையாதுன்னு நினைக்கிறேன். டைப் சி போர்ட்டு, மைக்கு மற்றும் சிம் ட்ரே. மைக்ரோ எஸ்டி கார்டு இதில் வந்து போட முடியாது. டூவல் 5G போடலாம். 9 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா 5G பேண்ட் சப்போர்ட்டும் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. ரைட் சைடில் வால்யூம் பட்டன் மற்றும் பவர் பட்டன், லெஃப்ட் சைட் பிளேனாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டிசைன், ஸ்லிம்மாக, லைட் வெயிட்டாக, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. ஹேண்ட் ஹெல்ட் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தராங்க. ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது. சார் வேல்யூ இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம், லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. FM ரேடியோ கிடையாது, NFC-யும் கிடையாது. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் NFC விட்டுறது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ப்ளூடூத் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ வந்து நிறைய ப்ரீஇன்ஸ்டால் ஆப்ஸ்லாம் இருக்குது. தேவையில்லாததை நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் இந்த ஹாட் கேம்ஸ், அவங்களோட ஓன் ஆப் ஸ்டோர், அதில் வந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. கர்வ்டு AMOLED டிஸ்பிளே வந்து தராங்க. 6.67 inch டிஸ்பிளே, 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் வருது. 10 பிட் கலர் பேனல் கிடைக்குது. HDR10+ சப்போர்ட்டும் உண்டு. லோக்கல் பீக் பிரைட்னஸ் வந்து 4500 வரைக்கும் போகும் சொல்லியிருக்காங்க. அவுட்டர் விசிபிலிட்டி நல்லா இருக்குது. 2160 Hz PWM டிம்மிங் தந்திருக்காங்க. ஸோ லோ லைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்ணுக்கு பாதுகாப்பான ஒரு டிஸ்பிளே வந்து கிடைக்குது. கார்னிங் கொரில்லா கிளாஸ் கிடையாது, பட் ஷார்ட் சென்சேஷன் கிளாஸ் ப்ரொடெக்டிவ் லேயர் வந்து தந்திருக்காங்க இந்த ஃபோனுக்கு. பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து Snapdragon 7 Gen 3ல் பவர் ஆகுது. இப்போ சமீபத்தில் வந்த OnePlus Nord CE4, Vivo V30, V40 அதிலெல்லாம் வந்து இந்த சேம் சிப்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. 8GB 128GB ஸ்டோரேஜ், 8GB 256GB ஸ்டோரேஜ், 12GB 256GB ஸ்டோரேஜ் 3 வேரியண்ட் வந்து கிடைக்குது. UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க இங்கே. அப்புறம் LPDDR4X ரேம் வந்து இதில் இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோனுன்னு பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு சிப் செட் வந்து இந்த ஃபோனில் கிடைக்குது. கேம்ஸ்லாம் வந்து ஹேண்டில் ஆகுது நல்லாவே. மல்டி டாஸ்கிங் ஓகே. பட் இதோட முழு விமர்சனத்தை பற்றி டீட்டெயில் வந்து கம்ப்ளீட்டாக நான் சொல்கிறேன். பட் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு டீசெண்டான ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோனுக்கு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ஒரு சிப் செட் வந்து இதில் கிடைக்குது. கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து 50 மெகாபிக்சல் கேமரா வந்து தந்திருக்காங்க. சோனியோட IMX882 சென்சர் இது. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ஓடி வருது. 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சரும் கிடைக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து 16 மெகாபிக்சல் கேமரா வந்து தந்திருக்காங்க. பேக்கில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் 4K வந்து எடுக்கலாம், ஸ்டெபிலைஸ் வீடியோ எடுக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து மேக்ஸிமம் வந்து 1080p வீடியோ வந்து எடுக்கலாம். இப்போ வந்து இந்த சில கேமரா சாம்பிள்ஸ்லாம் காண்பிக்கிறேன். எப்படி பாருங்கள். ஏர்லியாக நான் எடுத்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் எடுத்த சில கேமரா சாம்பிள்ஸ் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபுல் ரிவ்யூவில் இதை பற்றி நான் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் எனக்கு வந்து ஒரு டீசெண்டான நல்லவே கேமராவாக இருக்குது. போர்ட்ரேட் மோடில் 2x ஆப்டிக்கல் ஜூமில் வந்து நீங்கள் எடுக்கலாம். நைட் ஃபோட்டோஸும் வந்து டீசெண்டாக கிடைக்குது.
ஓகே, ஷூட்டிங் இன் 4K 30 FPS ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷன் ஆன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்படியே இந்த ரோஸ் கிட்ட போகிறேன். ஆட்டோ ஃபோக்கஸும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நல்லா இருக்கு இல்லையா? ஃப்ரண்ட் கேமரா வீடியோ சாம்பிள் மேக்ஸிமம் வந்து 1080p எடுக்கலாம். ஸோ அதோட சாம்பிள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பேட்டரி வந்து 5500 mAh பேட்டரி, 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஃபாஸ்ட்டாகவும் இந்த ஃபோன் வந்து சார்ஜ் ஆகிடும். Android 14 பேஸ் பண்ணி அவங்களோட ஃபன் டச் UI வந்து யூஸ் பண்ணுறாங்க. 2 இயர்ஸுக்கான மேஜர் சாஃப்ட்வேர் அப்கிரேட் மற்றும் 3 இயர்ஸுக்கான செக்யூரிட்டி அப்கிரேட் வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்க. இதான் வந்து iQOO Z9s Proவோட என்னோட முதல் பார்வையில் வந்து ஒரு நல்ல ஒரு டிசைன், ஹேண்ட்ஹெல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது, டிஸ்பிளே வந்து அருமையாக இருக்குது. ஓவராலாக ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோனுக்கு தகுந்த ஒரு டீசெண்டான ஒரு சிப்செட்டும் தந்திருக்காங்க. கேமராவும் வந்து எனக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் பார்க்கும்போது நல்ல ஒரு கேமராவாக தான் எனக்கு தெரியுது. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நல்ல ஒரு பேட்டரி 5500 mAh பேட்டரியும் கிடைக்குது, ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் தந்திருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து எல்லாமே வந்து டிக் பண்ணியிருக்காங்க. பட் சில பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. அதாவது UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. பட் ஃபுல் ரிவ்யூவில் இதை பற்றி ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது லட்சுமி ராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.